வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நன்றாக வாழ தெரிந்து கொண்டால் போதும். விதி இருக்கா இல்லையா கவலைப்படாத. இருந்தால் தான் நீ என்ன பண்ண போற, இல்லைன்னா தான் என்ன பண்ண போற. புத்தர்கிட்ட போய் கடவுள் இருக்காரான்னு கேட்டான். சிரிச்சார். அவர் சிரிச்சார். என்னையா சிரிக்கிறீங்க, பதில் சொல்லக்கூடாதா? இப்போ இருந்தால் நீ என்ன பண்ண போற, இல்லைன்னா என்ன பண்ண போற. அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ண போற. இல்லை, வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொள். அதுதான் வாழ்க்கை. அது இருக்கா இது இருக்கா, உனக்கு ஏண்டா இந்த கவலையெல்லாம். நேர்மையாக வாழ்க்கைங்கிறது என்னன்னா வாழணும். வாழ்ற போது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோனா, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின்னா. உன்னால நல்லது செய்ய முடியவில்லையா, கவலை இல்லை, கெடுதல் செய்யாமலாவது. இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணாத வாழ்க்கையை வாழு, அதுதான் வாழ்க்கை. அவ்வாறு வாழ்ந்தா உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயமும் நல்ல சமுதாயமாக நல்லதாக அமையும். ஆகையினால நாம் எல்லாரும் வாழுகிற பொழுது ஒன்றை தெரிந்து கொண்டால் போதுமானது. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இப்போ நம்மகிட்ட சொல்கிற போது பார்த்திங்கன்னா பெரியவங்க, நம்ம நிறைய வயசு கூடுதலாக உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. நம்மகிட்டலாம் ஒரு பழக்கம் இருக்குல்ல, இளைஞர்கள் இப்போ நல்லா இல்லை. நம்ம நினைக்கிறோமா இல்லையா சார், எல்லாம் கெட்டு போயிட்டான் சார், வீணாக போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு சொல்கிற, அவன் கிராப் வச்சுருக்கான் பார்த்தீங்களா சார், இந்த இப்படி நீட்டி. உனக்கு என்ன, இப்போ வச்சுருக்கான். நான் வச்சுருந்ததே எங்கள் அப்பாக்க. இப்போ இது மோசமான வெட்டியிருக்கானா, ஏதோ சுமாராக தானே வெட்டியிருக்கிறேன். எங்கள் அப்பா இதை முதல்ல வெட்டிக்கிட்டு வந்தபோது அவருக்கு பிடிக்கல சார், நீ உருப்பிட மாட்டேடான்ட்டார். எப்போ கிராப்பு வெட்டுறியோ நீ உருப்பிட மாட்டேன்னார். ஏன் கிராப்பு வெட்டினா, உருப்புறதுக்கும் கிராப்பு வெட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம். ஒரு பெண்கள்லாம் உடை உடுத்துறத பார்த்தீங்களா சார், எல்லாம் சுடிதார் போட ஆரம்பிச்சிருச்சு சார். உனக்கு என்ன. வாழ்க்கையில் சில இந்த கல்யாணம் நடக்குது இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க சார், என்னால் காலையில் போக முடியல, சாயந்தரமாக போய் வாழ்த்து சொல்லிட்டு வருவோன்ட்டு போகிறேன். போய் பார்த்தா பொண்ணும் அங்கே இல்லை, மாப்பிள்ளையும் இல்லை. பொண்ணோட அப்பா இருந்தார். என்ன சார், பொண்ணு மாப்பிள்ளையை காணுமே, கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்களேன்ட்டு கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். அதுக்கு பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லை தம்பி, சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார். என்ன, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ சினிமாவுக்கு போயிருக்காங்க. என்ன, இல்லை காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அது அவ்வளவு நல்லா இருக்காது, மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு. இப்போ போயிட்டாங்க. இதில் நாம் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது. ஏதோ சின்னஞ்சிறுசுகள் அது போனால் போயிட்டு போகுது, சௌரியமாக போயிட்டு போகுது அப்படின்னு. பக்கத்தில் ஒரு கிழவி நின்றுட்டு இருந்துச்சு, வயசான அம்மா. ஆண்டவனே இருந்துச்சு. ஏம்மா நீ எதுக்குமா ஆண்டவனை கூப்பிட்ற, என்ன விஷயம்னு. என்ன தம்பி, காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமே சினிமாவுக்கு போயிட்டுதோ அப்படின்னு. போனால் உனக்கு என்ன. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் அதுக்கு எப்போ ஆகிருக்கும், 60-70 வருஷத்துக்கு முந்தைய ஆகிருக்கும். அந்த நினைப்பில் சொல்லுது. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்ச பார்க்குறதுக்கே 3 வருஷம் ஆகிட்டு, அதுக்கு இடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு. அது கெட்டது விட நான் சொன்னேன், நீ மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா நீ பார்த்துருந்தீன்னா என்னம்மா ஆயிருக்கும்னு. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், ஒன்றும் ஆயிருக்காது, அந்த அம்மாவோட முக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டா. சார், அந்த காலத்தில் இருந்தது என்ன, இப்போ மாற்றம் தானே. சாயந்தரமே போகிறாங்க அப்படின்னா இது புதுசாக இருக்கிறது இவருக்கு பிடிக்கல, அதனால சொல்கிறார். அப்போ கோயிலுக்கு போனாங்க, இப்போ சினிமாவுக்கு போகிறாங்களே, எங்கேயோ போகிறாங்க. வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்கங்கிறது தான் முக்கியமே தவிர, இங்கே இப்படி இருக்கா, இந்த உடை இப்படி இருக்கா, நடை உடை பாவனை மாறி இருக்கா, அதில் என்ன இருக்குது, மாறட்டும், எது வேணாலும் செய்யட்டும். அந்த ஒழுக்கம்
நல்ல பண்பாடு இவைகளிலிருந்து மாறாமல் இருந்தால் அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. உடை மாறலாம், இது காலத்துக்கு காலம் மாறக்கூடியதுதான். மாறுதல் என்பதுதான் மாறாததுன்னா. உலகத்தில் மாறாமல் இருக்கிறது எதுன்னா மாறுதல். மாறிட்டு தான் இருக்கும். பழைய கரூரா இப்போ இருக்கு, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய இருந்த கரூர் இப்போ இல்லை. எப்படி இருக்க முடியுங்க? மாறிக்கிட்டே தானே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். ஆகையினால அவைகளுக்கு இடையில நாம் வாழ்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம், எதுக்காக வாழ்கிறோமோ அந்த ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கையில எல்லாரையும் அனுசரித்து போகிற வாழ்க்கை. அப்ப ஒரு பெரிய பணக்காரங்க, பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், தூக்கமே வர மாட்டேங்குது. படுத்தனா தூக்கம் இல்லை, பார்த்தா வியாபார கவலை, உட்கார்ந்தா கவலை, மாமா அப்படி போகிறானே, என்னென்னமோ கவலைகள். அது இதெல்லாம் இதில் கோடி கோடியாக சொத்து இருக்குது, பெரிய ரூமு, நல்ல மெத்தை, ஏசி எல்லாம் இருக்குது. தூக்கம் வர மாட்டேன். கவலைகள் அரிச்சு திங்குது அப்படியே. அவருக்கு மத்தியான நேரத்தில் அவருக்கு மனசு ரொம்ப கலக்கமாக இருந்துச்சு. எழுந்திரிச்சு வயல் பக்கமாக போகிறார். வயலில் வரப்பில் போகிறாரு. அங்கே அந்த நல்ல வெயில், மத்தியானம் 1 மணிக்கு ஒரு உழவன் என்ன பண்ணுறான், மாட்டை கட்டி உழவு நடத்திட்டு இருக்கான், உழுதுகிட்டு இருக்கான். உடம்புல சட்டை இல்லை, வெறும் உடம்பு, தலையில் முண்டாசு கட்டியிருக்கான், வேர்த்து ஊத்துது. இந்த சூட்டில் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு உழவு நடத்துகிறான். தெம்மாங்கு பாடிக்கிட்டு உழவு நடத்திக்கிட்டே இருக்கிறான், மாட்டை ஒன்று வரட்டிகிட்டு இருக்கான். இந்த ஆள் பார்த்தான், ஆமாம் இந்த வெயிலில் இவன் எப்படி போகிறான், அதில் ஒரு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு போகிறான். அவனை மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அவன் வேலை செய்யாமல் உட்காந்துருந்தவனும் உட்காந்துருக்கலாம், ஆனால் அவன் வேலை செய்கிறான். இவர் போனவர் அவனை கூப்பிட்டார், இங்கே வாடான்னு. என்னன்னு, இந்த வெயிலில் இந்த பாடுபட்டு உழைக்கிறியே, வெயில் சுடலை? சுடுதுங்கய்யா. அப்புறம் என்ன பாட்டு பாடிக்கிட்டு போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த வயலை இன்னைக்கு உழுது போட்டேன்னா எனக்கு 8 ரூபா கிடைக்கும் யாருன்னா. எவ்வளவு? 8 ரூபா கிடைக்கும். ஏண்டா 8 ரூபாய்க்கா இந்த பாடுபடுற? நான் கோடி வச்சிருக்கேன்டா. ஒன்றும் இல்லை. இல்லையா 8 ரூபான்னா லேசாக நினச்சிட்டிங்களா ஐயா நீங்கள்? 8 ரூபாயில் நான் 4 வேலை செய்வேன் யான்னு. 8 ரூபாயில் 4 வேலை செய்வேன். என்னடா வேலை செய்வேன்னா, நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்றதுக்கு 2 ரூபா செலவாகுங்க. சரி, முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி 2 ரூபா கட்டுவேன். எப்போ வாங்கின கடனுக்கு இப்போ ஒரு 2 ரூபா வட்டி கட்டுவேன். 4 ரூபா ஆச்சுங்களா? இன்னொரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன். இன்னொரு 2 ரூபா ஒரு தர்மம் பண்ணுவேன். செஞ்சுட்டு படுத்துருவேன். அட படுபாவி பயலே, 8 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறான் இந்த பய அப்படின்ட்டு. நீ சொல்கிறது எனக்கு புரியலப்பா, நல்லா சொல்லுன்னு கேட்டேன். ஐயா 2 ரூபா நானும் என் முன்னாடி சாப்பிட்றதுக்கு செலவாகுது, 2 ரூபாச்சு. 2 ரூபா வட்டி கட்டுறேன்னு சொன்னியேன். ஆமாம், எங்கள் வயசான அப்பாவையும் அம்மாவையும் வச்சு காப்பாற்றுறேன். அவங்க முந்தி எனக்கு செஞ்சாங்க, அதுக்கு இப்போ வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அது 2 ரூபா ஆச்சுங்களா? வட்டிக்கு கொடுக்குறேன். நீ எனக்கு 2 பிள்ளைங்க, அவங்கள படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு 2 ரூபா செலவாகுது. இது வட்டிக்கு கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு வரும். கல்யாணம் பண்ணி கொடுத்த எங்கள் அக்கா வாழ முடியாமல் கணவனை இழந்துட்டு பிள்ளையோடு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு 2 ரூபா செலவாகும். அது நான் செய்கிற தர்மம்னா. அதாவது வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுங்கிறத அவன் சொல்கிறான்.
ரூபாயை 4 2 பிரிச்சான். என்ன செய்யணும்? நம்முடைய முன்னோர்களை நாம காப்பாற்றணும், நம்முடைய பிள்ளைகளை சான்றோர்களாக ஆக்கணும், துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும், நானும் வாழணும். இதானுங்களை 4 பிரிச்சான். செய்தேன், இப்போ கவலை இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு போவாங்க வீட்டுக்கு, சாப்பிட்டேன்னா படுத்து தூங்கிடுவேன். தூங்குவியா? தூங்குவேன். ஆகையினால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், நல்ல விதமாக வாழ்க்கை வாழ்கிற பொழுது சில இடைஞ்சல்கள் வரும். யாராவது ஒருத்தன் நம்மளை குறை சொல்லுவான், போவான் வருவான், கவலையே பட வேண்டாம். நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது தொல்லைகள் வந்தாலும் அவை நீங்கிவிடும், உடனே நீங்கிடும். எந்த கவலையும் பட வேண்டாம். நேர்மையான வழியிலே சிந்தித்து உண்மையான காரியங்களை செய்து எல்லாருக்கும் உதவியாக இருந்து வாழுகிற வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நாரதர் ஒரு நாள் ஒரு புராணத்தில் உள்ள ஒரு கதைங்க, அருமையான கதை. நாரதர் வர்றார், வந்தவர் சொல்றாரு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாது, இன்னையிலேருந்து இன்னும் 12 வருஷத்துக்கு மழை கிடையாது போ அப்படின்னு எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு போயிடுறாரு. அவனு உழவு தொழில் செய்கிறத நிறுத்திவிட்டான். மழை இல்லைன்னா என்ன பண்ணுறது? உழுது என்னடா பையன், ஒன்றும் பண்ண முடியாது, நிறுத்திட்டான். ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான். போன வருஷமும் உழுவுறான், இப்போ உழுதான், உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதன் போனவன் பார்த்தான், அங்கேருந்து வந்தான். ஏய், மழை இன்னும் 12 வருஷத்துக்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு, இப்போ நீ உழுதுகிட்டு இருக்கிற. மழை இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, உழுதுகிட்டு இருக்கணும். மழை எப்படி வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமால் இருக்கார்ல, அவர் சங்கு எடுத்து ஊதுனா தான் மழை வருமா. பெருமாள் விஷ்ணு சங்கு எடுத்து ஊதுனா தான் மழை வரும். இவன் சொல்கிறான், ஐயா அந்த உழவன் உழுதுகிட்டு இருக்கிறவன் சொன்னான், ஐயா 12 வருஷம் கழிச்சு மழை பெஞ்சா பெய்யட்டும், பெய்யலைன்னா போட்டோம், அது என்னமோ. ஆனால் உழுதுகிட்டு இருக்கிறத நான் விட்டுட்டேன்னு சொன்னால் இது மறந்து போயிடும். நான் என்னுடைய உழைப்பை மறந்துட்டேன்னா பிறகு மீண்டும் உழைக்கிறது கஷ்டம். அதனால வந்தால் வருது, வரலைன்னா போகுது, என் வேலையை நான் செய்கிறேன். நாரதன் இதை கேட்டுக்கிட்டு போய் திருமால்கிட்ட சொன்னான். அவன் ஐயோ, அவன் பெரிய அறிவல்ல சொல்லியிருக்கிறான், அப்படின்னா நான் 12 வருஷம் சங்கு ஊதாமல் இருந்தேன்னா எனக்கு சங்கு ஊதுறதே மறந்து போயிடுமேன்ட்டு பூனை ஊதுனான். மழை வந்துட்டுன்னு கதை. உழைக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது, உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் உழைக்கிறதுங்க. இப்போ சங்கு திருமாலுக்கு 2 ஆயுதம் உண்டுன்னு சொல்லுவான். ஒன்று சங்கு, இன்னொன்று சக்கரம் தானுங்களே. பேராசிரியர் சொன்னால் சரியாக இருக்கும். சங்கு சக்கரம். எங்கள் ஊரில் பெருமாள்னு ஒருத்தன் இருந்தான், டிரைவர். எங்கள் தாத்தா ஒரு கார் வச்சுருந்தார். கார் கண்டுபிடிச்ச ஒன்று வாங்கின கார் அது. அவ்வளவு பழசாக இருக்கும், தடாப்புடான்னு சத்தம் கேட்கும். அதில் சத்தம் வராத ஒரே ஒரு இடம் உண்டுன்னா அது அந்த ஹாரன் மட்டும்தான். அடித்தா சத்தம் வராது, பாக்கி எல்லாத்துலேருந்து சத்தம் வரும். அதை வச்சுக்கிட்டே அவன் ஓடிடுவான். இந்த மாதிரி இருந்துச்சு. ஓட்டிக்கிட்டு போகிறான் ஒரு நாள். நான் அந்தாண்ட உட்காந்துருக்கேன். ஓட்டிட்டு போகிறவன் தடப்புடனே எங்கேயோ மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கணும். அந்த ஸ்டேரிங் கயட்டிட்டு வந்துடுச்சு. அப்படியே பெருமாள் இப்போ சக்கரத்தோடு இருக்கிறார். பெருமாள், நான் சொன்னேன் ஐயான்னா, பெருமாள் சக்கரம் இருக்கு, சங்கு எங்க என்ன, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊதும்னா, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊதும். அது மாதிரி இந்த உழைப்பை மறந்துட்டோம்னா அப்புறம் உழைப்பு வராது. நீங்கள் சில பேர் உடல்நிலை பாதித்து பேச்சு வராமல் போதில்லை, மறுபடியும் உங்களை பேச வைக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தெரியுமா? ஏன் நேற்று பேசினவன் தானே, இப்போ என்னத்தினால ஸ்பீச் தெரப்பின்னு ஒன்று கொடுக்குறான், அது ஒன்று கொடுத்து பேச வைக்கிறான். ஆகையினால உழைத்து கொண்டே கடைசி வரையில் இருந்தோமானால் அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் சிறப்பாக